நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதிர்காலம் நம்மை வரவேற்கும். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜேபிஎன் டிசைன் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆட்டோகேட்ல எப்படி யூனிட்ஸும் லிமிட்ஸும் செட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கமாண்ட் பார்ல யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் தட்டிங்கன்னா இந்த மாதிரி டிராயிங் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம யூனிட்ஸ்ன்றது என்னன்னா, டிராயிங் வந்து நம்ம ஆட்டோகேட் டிராயிங் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த மீட்டர்ல போட போறோமா, ஃபீட்ல போட போறோமா, இல்ல சென்டிமீட்டர்ல போட போறோமா அப்படின்றத முன்னாடியே டிராயிங் வரையறதுக்கு முன்னாடியே செட் பண்றதுக்கு பேர் தான் யூனிட்ஸ். அதுல வந்து இப்போ நம்ம மீட்டர்ல வரையணும் அப்படின்னா இந்த டெசிமல் இருக்கு பாருங்க, டைப், அதுல போயிட்டு டெசிமலை கிளிக் பண்ணி இதுல வந்து மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ரிசிஷன் வந்து புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட், டிஜிட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் நம்பர் வேணும், புள்ளிக்கு அப்புறம் வந்து எத்தனை, இப்போ வந்து ஒரு 10 மீட்டர் 0.12 அந்த மாதிரி எனக்கு வந்து வேணும் அப்படின்னா, இல்ல 3 இலக்கமா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றது தான் இது. அதை கிளிக் பண்ணி ஒரு 2 டிஜிட் போதும், கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துடலாம். இதே இது வந்து எனக்கு ஃபீட்ல வேணும் அப்படின்னா இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணணும், மீட்டர்ல வேணும்னா டெசிமல் செலக்ட் பண்ணணும், ஃபீட்ல அண்ட் இன்ச்சஸ்ல வேணும்னா இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணணும். இப்போ ஃபீட் அண்ட் இன்ச்சஸ்ல வேணும்னா இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணி ப்ரிசிஷன்ல வந்து ஒரு 2 டிஜிட் 3 டிஜிட் 2 டிஜிட் ஓகே 3 கூட வச்சுக்கலாம், நம்ம எத்தனை வேணுமோ வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுல வந்து ஃபீட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துடணும். நம்ம மீட்டர்லயே வச்சுக்கிறோம், மீட்டர்ஸ். அதுக்கப்புறம் வந்து டைமென்ஷன் இதுல மட்டும் யூனிட்ஸ் வந்து மாத்திரம் போதாது, டைமென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து யூனிட்ஸ் மாத்தணும். அதுக்கு வந்து டி டைப் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து மாடிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பிரைமரி யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, இந்த இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயும் அங்கேயே டெசிமல் கொடுத்துட்டு ப்ரிசிஷன் வந்து எதுனா 202 கொடுத்துட்டு ஓகே கொடுத்தணும். ஓகே கொடுத்துட்டு செட் கரண்ட் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா யூனிட்ஸ் வந்து அங்கேயே டைமென்ஷன்லயும் யூனிட்ஸ் வந்து செட் ஆயிடும். அப்பதான் வந்து நம்ம வந்து ஒரு லைன் எடுத்து டிராப் பண்ணி அதுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் வருது, எவ்வளவு எத்தனை மீட்டர் லைன் அப்படின்னு சொல்லிட்டு டைமென்ஷன் நோட் பண்றதுக்கு அது கரெக்டா வரும். அடுத்து வந்து லிமிட்ஸ்னா அதே கமாண்ட் பார்ல LIMITS அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் தட்டினீங்கன்னா இப்படி வரும். லோவர் கார்னர் அப்படின்னு சொல்லி, லோயர் லெஃப்ட் கார்னர் அப்படின்னு சொல்லி அதுல வந்து 0,0 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணி, அடுத்து வந்து அப்பர் ரைட் கார்னர், லோயர் லெஃப்ட் கார்னர்னா இது 0,0, அப்பர் ரைட் கார்னர்னா இது. இப்போ வந்து அப்பர் ரைட் கார்னர் நமக்கு வந்து எவ்வளவு வேணும் அப்படின்னா ஒரு 50 மீட்டர் 50 மீட்டர் 50 மீட்டர் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துடலாம். கொடுத்துட்டு என்டர் வெட்டிட்டு இசட் என்டர் ஆல் என்டர் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கமாண்ட் பார்ல கிரிட்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு இந்த கிரிட் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து 2 என்டர் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் கிடைச்சிடும். அந்த லிமிட்ஸ், இதுதான் லிமிட் செட் பண்றது. செட் பண்ணி இதுக்குள்ள நம்ம வந்து எவ்வளவு நம்ம டிராயிங் என்ன வரைய போறோமோ அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ 50 மீட்டர்னாலும் சரி, இல்லைனாலும் 100 மீட்டர்னாலும் நம்ம வந்து அந்த லிமிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம், நம்மள விருப்பப்படிதான். ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து யூனிட்ஸும் லிமிட்ஸும் பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோல ஒரு கமாண்ட் தான் பார்க்க போறோம், ஒரு டூல்ஸ் தான். இப்போ லைன் அடுத்த வீடியோலனா லைன் மட்டும்தான். ஏன்னா வந்து ரொம்ப கஸ்டம்ஸ்ன்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து பார்க்கறதுக்கு போர் அடிச்சிடும். அதனால வந்து ஒரு கமாண்டா ஒவ்வொரு டூல்ஸா வந்து நான் அடுத்த வீடியோல வந்து சொல்லித்தரேன். இப்போ வந்து நான் திரும்ப ஒரு வாட்டி யூனிட்ஸ் லிமிட்ஸ் வந்து சும்மா வந்து சொல்றேன். வந்து யூனிட்ஸ் திரும்ப செட் பண்ணோம் அப்படின்னா இதுல வந்து யூனிட்ஸ் கமாண்ட் பார்ல யூனிட்ஸ் டைப் பண்ணி மீட்டர்ல வேணும்னா டெசிமல், ஃபீட்ல வேணும் அப்படின்னா
இன்ஜினியரிங் டைப்ல வந்து இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டைமென்ஷன்ல போயிட்டு பிரைமரி யூனிட்ஸ் வந்து செட் பண்ணிக்கணும். அதே மாதிரி யூனிட்ல என்ன டைப்ல என்ன டெசிமலா இல்லை இன்ஜினியரிங் அதே மாதிரி செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து லிமிட்ஸ் வந்து லோயர் லெஃப்ட் கார்னர் வந்து 0,0, அப்பர் ரைட் கார்னர் வந்து நமக்கு வேண்டிய அளவு இது பண்ணிட்டு இசட் என்டர் ஆல் என்டர் அதை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான ஒர்க்கிங் ஸ்பேஸ் எப்படி எடுக்கிறதுனா கிரிட் கமாண்ட் பார்ல கிரிட்னு டைப் பண்ணி கிரிட் டிஸ்ப்ளே அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணீங்கன்னா 2 என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் கிடைச்சிடும். அவ்வளவுதான். உறவுகள் அனைவருக்கும் நன்றி.